வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிவப்பு அவல் கொழுக்கட்டை பண்ணலாம். அதுக்கு ஒரு கப் சிவப்பு அவலை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஊறின அவலை லைட்டாக மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இதில் வெட்டிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிற அவலில் சேர்த்து தேவையான அளவு உப்பும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா இறுக்கமாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் இது உதிருதுன்னா இது அப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து பிடிச்சிங்கன்னா உதிராது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கோங்க கொழுக்கட்டை ஷேப்புக்கு. இந்த இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். இதை இட்லி பேனில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி கொதித்ததுக்கு பிறகு 5லேருந்து 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோந்தான், அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு. இதை நல்லா ஆற வச்சதுக்கு பிறகு எடுங்க. இந்த கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.